மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் புஷ்பா 2 வருகிற டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். ஒரு 10 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா தோட்டத்து வீடுன்னு கட்டிக்குவாங்க. தோட்டத்தில் அந்த வீடு மட்டும்தான் இருக்கும். தெய்வசிகாமணி வாசல்ல ரத்த காயத்தோடு கிடக்கிறத பார்த்துறாரு, பதறி போயிடாரு. அப்படி கையா காட்டுறாரு. உள்ள போனாங்க. உள்ள போய் பார்த்தா தரையில பாயில விரிச்சு போட்டு படுத்திருந்த செந்தில்குமார் வயது 46 ஏற்கனவே இறந்து போயிருக்காரு. தாயார் அலமேலும் இறந்துருக்காங்க. அதிகமாக நகை இருக்குங்கிறதுக்காக அவங்கள அட்டாக் பண்ணிட்டு எடுத்துட்டு போறாங்க. அவங்க சொந்த சேமிப்பில் எவ்வளோ பணம் வச்சுருந்தாங்க, எவ்வளோ நகை வச்சுருந்தாங்கன்னு சொல்வதற்கான வாய்ப்பே இல்லையே. 3 பேருமே அங்கே இறந்து போயிருக்காங்க. ஒரு தனி மனிதன் 3 பேரை கொலை செய்ய முடியுமா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல் உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருப்பூரில் நடந்த ஒரு கொலை சம்பவம், 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. திருப்பூர் பல்லடத்தில் நடந்த கொலை சம்பவம் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் ஆனாலும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த கொலைக்கான காரணம் என்ன, பின்னணி என்ன, எப்படி கொலை நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க சார். அங்கெல்லாம் திருப்பூர் மாவட்டத்திலலாம் விவசாய நிலங்களில் ரொம்ப விவசாயிகள் டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. ஒரு 10 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா தோட்டத்து வீடுன்னு கட்டிக்குவாங்க. தோட்டத்தில் அந்த வீடு மட்டும்தான் இருக்கும். பக்கத்து தோட்டத்தில் அவரோட தோட்டத்து வீடு இருக்கும். அப்படி தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகள் அதிகமாக இருந்த இடம் தான் இந்த ஈரோடு, திருப்பூர் போன்ற இடங்கள்லாம். அப்பேற்பட்ட இடத்துல தான் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் அருகே உள்ள அழகு சோளமலை கவுண்டம்பாளையம் அலமேலு வயது 75 என்கின்ற ஒரு முதியவர். அவங்க ஹஸ்பண்ட் தெய்வசிகாமணி வயது 78, செந்தில்குமார் வயது 46. தெய்வசிகாமணியுடைய மனைவி தான் அலமேலு. அவருடைய மகன் செந்தில்குமார். செந்தில்குமார் கோயம்புத்தூரில் அவர் திருமணமாகி அங்கே போய் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவங்க உறவினருடைய திருமணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக குடும்பத்தில் கோயம்புத்தூர்லேயே விட்டுட்டு, அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு அம்மா அப்பாவை பார்த்துட்டு பழைய சொந்தக்காரவங்க கல்யாணத்துக்கு திருப்பி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக 30ஆம் தேதி இரவு அங்கே வந்திருக்காரு. ஸோ இரவு அம்மா, அப்பா, மகன் ஆகிய மூவரும் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அதிகாலையில் அன்று இரவு அவங்க நல்லபடியாக சாப்பிட்டுட்டு தூங்க சென்றதா தகவல்கள் கிடைக்குது. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தோட்டத்து வீடு. அந்த தோட்டத்து வீடுக்கு அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் காலையில் சுமார் 6 மணிக்கு போகிறாரு. அவங்களுக்கு அறிமுகமானவர் அந்த சவர தொழிலாளி வலுப்பூரான் அப்படின்னு இருக்கார். வலுப்பூரான்கிறவர் காலையிலேயே அவங்க ஏதாவது சேவ் பண்ணிவிட்டு அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக வர சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க 2 ஆண்கள் அந்த வீட்டிலேருந்து கிளம்ப போகிறாங்க. அதனால் 6 மணிக்கு அந்த பக்கம் போகிறார். போய் பார்க்கும்போது அங்கே தெய்வசிகாமணி வாசலில் ரத்த காயத்தோடு கிடக்கிறத பார்த்துறாரு, பதறி போயிடுறாரு. அவர் உயிருக்கு கிட்டத்தட்ட உயிரை காப்பாற்ற முடியுமா முடியாது, குற்றுயிரும் குளிருமாய் அப்படின்னு சொல்லலான்னு வைங்களா. அதை அவர் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு அப்படி கையா காட்டுறாரு. உள்ளே போனாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு தரையில் பாயில் விரிச்சு போட்டு படுத்திருந்த செந்தில்குமார் வயது 46 ஏற்கனவே இறந்து போயிருக்காரு. கட்டிலில் படுத்திருந்த அலமேலு அம்மாவும் தாயார் அலமேலும் இறந்துருக்காங்க. அப்போ இவர் ஒன்று தான் உயிரோடு இருக்கார். சரி ரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க சத்தம் போட்டு வர சொல்லி 3 பேரையும் கொண்டு போகும்போது பிராட் டெட் ஆயிடுறாரு தெய்வசிகாமணி. அப்போ அம்மா, அப்பா, மகன் மூவருமே ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வீட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது கொலையா அல்லது ஆதாய கொலையா அப்படிங்கிறது வழக்கு விசாரணையில் இருக்குது. விசாரணை பார்த்திங்கன்னா அவினாசி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் உடனடியாக ஸ்பாட் போயிருக்காரு. டிஐஜி செந்தில்குமார், எஸ்பி ஜவஹர், கமிஷனர் திருமதி லக்ஷ்மி சென்னையில் டிராஃபிக்ல எல்லாம் வேலை பார்த்தாங்க. திறமையாக வேலை பார்க்கக்கூடிய அதிகாரி தான். இப்போது இது போல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பவேரியா கொள்ளையர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துட்டு இருந்தாங்க. அதை தழுவி பார்த்திங்கன்னா குஜராத்லேருந்தும் மகாராஷ்டிராவிலேருந்துலாம் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் இது கொஞ்சம் வசதியான வீடாக இருக்கும்,
வயதானவங்க தான் இருக்காங்கன்னு பகலில் சர்வே பண்ணி முடிச்சுட்டு இரவு நேரங்களில் அதிகமாக நகை இருக்குங்கிறதுக்காக வந்து அவங்கள அட்டாக் பண்ணிட்டு, ஏன்னா வந்து எடுத்துகிட்டு போகிற நிகழ்வுகள் வந்து நாமக்கல்லில் நடந்திருக்கு, ஈரோடில் நடந்திருக்கு. அந்த பகுதியில் ஏற்கனவே வந்து 2-3 முறை இது போல் நடந்திருக்கு. அதற்கான குற்றவாளிகள்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த எம்ஓ கிரிமினல்ஸை பார்த்து நம்ம வந்து பிடிக்க வேண்டியிருக்கு. இப்போது அரசை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தொடர்ந்து பல்லடத்தில் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் 2023 செப்டம்பரில் பார்த்திங்கன்னா தன்னுடைய தோட்டத்தில் ஒரு 4 பேர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கானுங்க. இதே மாதிரி தோட்டத்து வீடு தான் அவங்க. 4 பேர் தான் இருக்காங்கன்னு தெரியுது. அவனுங்க வந்து 4 பசங்க என்ன செய்கிறாங்க, மோகன்ராஜ், புஷ்பவதி, ரத்னம்மாள், பெரியப்பன், இவங்க 4 பேரையும் வந்து வெட்டி கொண்டுட்டு போய் தமிழ்நாட்டிலே வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி அதில் வந்து அந்த வழக்கில் வந்து அந்த எதிரிகளை கைப்பற்றி கைது செய்து நீதிமன்றத்தில் நடத்தி 3 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. பல்லடம் பகுதியிலையும் திருப்பூர் பகுதியிலையும் இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் வந்து போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறவங்க வந்து இவங்க தனியாக இருக்கிறாங்க, போதையில் போய் அவங்கள வெட்டிடலாம், அடிச்சிடலாம், அவங்ககிட்ட நகையெல்லாம் கூட எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணுற அளவுக்கு போதை கலாச்சாரம் அங்கே அதிகரித்திருக்கிறது ஒன்று. அந்த வீட்டில் வந்து எந்த அளவுக்கு கொள்ளை எடுத்திருக்காங்க சார்? கொள்ளை நடந்திருக்கு, அதற்காக கொலைன்னா எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க நகையெல்லாம்? இப்போ சுமார் 6 அல்லது 7 சவரன் நகையும் ஒரு செல்ஃபோனும் தான் காணா போயிருக்கிறதா தகவல் இருக்குது. ஏனென்றால் எத்தனை சவரன் இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு ஒருவேளை அவங்க மருமகள் இருக்காங்க பார்த்தீங்களா, கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க, அவங்களையும் வெளியூரில் கட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க சென்னிமலையில் இருக்காங்க. இவங்க வந்தபோது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நகை எங்கள் அம்மா போட்டிருந்துன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து சொந்த சேமிப்பில் எவ்வளோ பணம் வச்சுருந்தாங்க, எவ்வளோ நகை வச்சுருந்தாங்கன்னு சொல்வதற்கான வாய்ப்பே இல்லையே. 3 பேருமே அங்கே இறந்து போயிருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ணி சென்னிமலைக்கு போன மகளுக்கு தன்னுடைய அம்மாவுக்கு எத்தனை சவரன் வச்சுருந்தாங்க. இப்போ இவருக்கு வந்து 2 குழந்தை இருக்குது, 2 வயதில், 7 வயசு 12. அப்போ 7 வயசு 12 வயசுனா இவர் ஐடியில் வேலை பார்க்குறாரு. இவரும் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவரும் ஊரை விட்டு போயிட்டார். அவங்க சிறுக சேமித்து என்ன வைத்திருந்தார்கள். இந்த மகன் அங்கே இருப்பார்னு தெரியாமல் இவங்க 2 பேரும் வயசானவங்க 2 பேர் தான் அந்த வீட்டில் இருப்பாங்க. ஒரு அம்மாவுக்கு வந்து 75 வயது, இன்னொருக்கு வந்து 78 வயது, அவங்க கணவருக்கு 78. ஸோ யாரெல்லாம் நம்ம சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்குமே வந்து வயதான முதியவர்கள் குடியிருக்கிற வீடை வந்து குறிவைத்து அங்கே போனால் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம், அவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்காது அப்படின்னு கொள்ளையடிக்கிறவங்க இருக்காங்க. அது போன்ற எம்ஓ கிரிமினல்ஸை மட்டும் லிஸ்ட் எடுத்து அப்புறம் வெளி மாநில கொள்ளை, இதில் உள்ளூர் கொள்ளைகளே இதில் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து வயதான முதியவர்கள் மட்டும் தனியாக இருக்கிறவங்க, தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் இருக்கிறத நம்ம வந்து ஈஸியாக போய் அட்டாக் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி கொள்ளையடிக்கிற எம்ஓ கிரிமினல்ஸ் நிறைய இருக்காங்க. இப்போது இவ்வளோ நாட்கள் தள்ளி போக வேண்டியதில்லை. இப்போ நகைக்காக அப்படி இல்லாமல் முன்பகை இருக்கலாம்ல, அந்த மாதிரி கூட கோணத்தில் விசாரிக்கலாம்ல, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு? இப்போது இதில் ஒரு பெரிய இந்த வழக்கில் வருந்தத்தக்க செய்தி என்னென்னா, இவங்களுக்கும் யாருக்கும் பகை இருந்துச்சு அப்படின்னு சொல்வதற்கு 3 பேருமே அங்கே இல்லை. மருமகள் எப்போவாது வருவாங்க, மருமகள்கிட்ட மாமியார் சொன்னாங்களா, அல்லது இவங்க மகள் வந்து கடைசியாக எப்போ வந்தாங்க, என்ன சொன்னாங்க. ஒரு கூர்மையான கம்பி, கூர்மையான ஆயுதங்களால் வெட்டப்பட்டு காயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள், ஏன்னா 3 பேரை தாக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் மேன் வந்திருக்க முடியாது. இந்த படம் பார்த்து கதை சொல் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்திகள் நமக்கு கொடுக்குற தகவல் என்னென்னா, அவங்க 2 பேர் தான் வயதான 75 வயது 78 வயசு, நல்ல நகை போட்டுட்டு தனியாக இருப்பாங்க. ஒரு திருமணத்துக்கு செல்வதற்காக அம்மா அப்பாவை பார்த்துட்டு குடும்பத்தில் உறவினருடைய வீட்டுக்கு நிகழ்வுக்கு போயிட்டு போகலான்னு அவங்க மகன் வந்திருப்பது அவனுக்கு தெரியாது. அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக தான் அவரை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருந்தாங்கன்னு தான் உள்ளே வந்திருப்பாங்களா? அப்போ வயதான முதியவரை குறிவைத்து கொள்ளையடிக்கக்கூட கூட்டம், அந்த எம்ஓ கிரிமினல்ஸு, அல்லது இதுக்காக வந்து மண்டை மாநிலங்கள்லேருந்து வந்து இந்த வயதான வீட்டில் மட்டும் அடிச்சுட்டு போகிற ஆட்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அந்த கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர் செந்தில்குமார் மற்றும் திரு ஜவஹர் எஸ்பி, அவங்க வந்து 5 டீம் போட்டு இப்போ 7 டீம் போட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சந்தேக நபரை பிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான அந்த நாமக்கல்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் கொள்ளையடிக்கிற
நிகழ்வுகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. இப்போ தனியாக இருக்கக்கூடிய வீட்டில் வந்து சிசிடிவி இருக்க வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய வீடுகள்லையோ மற்ற இடங்கள்லையோ சிசிடிவி இருக்க முடியாது. அதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவதுங்க, இந்த வீடு வந்து ஒரு 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 2 ஃபர்லாங் 3 ஃபர்லாங்க்கு அந்த பக்கம் தனியாக இருக்குமானால் அந்த ரோட்டில் எத்தனையோ வண்டிகள் போயிருக்கோம், அல்லது அவங்க என்ன மாதிரியான வாகனத்தில் அவங்க வந்தாங்க அப்படிங்கிறத வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அழகு சோலைமலை கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறது ஒரு சின்ன வில்லேஜ். சிசிடிவி எல்லாம் அந்த மாதிரியான கிராமங்களில் பொறுத்தது இன்னும் வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேறவில்லை. இப்போ அங்கே சிசிடிவி இல்லைன்னு குறிப்பிட்டிருந்தீங்க. சிசிடிவி தாண்டி இதற்கு முன்பு வந்து கொலைகள்லாம் நடந்திருக்கும். அதற்கு அந்த ஆதாரங்கள்லாம் சேகரிப்பாங்கல்ல. காவல்துறையினர் அந்த கோணத்தில் விசாரிக்கலையா? அப்படி விசாரிச்சா வந்து கண்டுபிடிக்க முடியாதானே? இல்லை, காவல்துறை வந்து இப்போ 7 டீமு இப்போ திருமதி லக்ஷ்மி, செந்தில்குமார், ஜவஹர் 3 பேருமே வந்து நல்ல திறமையான காவல்துறை அதிகாரிகள் தான். ஆனால் இதில் வந்து அண்டை மாநிலத்தில் இப்போ பெங்களூர்லேருந்து அல்லது அங்கே ஆந்திராவிலேருந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான வெளி மாநில கிரிமினல்ஸ் வர்றாங்க, தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான எம்ஓ கிரிமினல்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக லிஸ்ட் போட்டு இதை வந்து உடனடியாக சால்வ் பண்ணி மக்களின் மனதில் வந்து பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது அரசின் கடமையாக இப்போ இருக்குது. என்ன மாதிரியான கிரிமினல்ஸ் எல்லாம் வந்து இங்கே இந்த மாவட்டத்தில் தலை தூக்குறாங்க, இதுவரைக்கும் வந்து பதிவு பண்ண வழக்குகள் எத்தனை, அதில் வந்து கன்விக்ஷன் ஆயிருக்கா, அந்த குற்றவாளிகள் வந்து தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு ரிவ்யூ பண்ணணும். ஸோ தண்டனைக்கு உள்ளாக்கப்படலைன்னா தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு காவல்துறை மீது ஒரு 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 மரியாதையும் ஒரு பய உணர்வு, அதாவது எல்லை மீறினால் காவல்துறை தண்டிக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து பதிவு செய்ய வேண்டியது இன்றைய அரசினுடைய கடமை. இப்போ இந்த வழக்கு பொறுத்த வரைக்குமே அதில் வந்து ஒரு நபர் வந்து விசாரணைக்கு உட்படும் போது அவங்க முன்னாடி வந்து வேலை பார்த்துருக்காரு. அவர் சொல்லக்கூடிய 3 நபர்கள் வந்து இதில் கொலை செஞ்சாங்களா செய்யலையா அப்படிங்கிற விசாரணைக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நபர் பாலமுருகன்கிற ஒரு சொன்ன நபர் வந்து அவர் சொன்ன தகவல்கள்லாம் என்ன சார்? இவர் தான் கொலை செய்திருப்பார் என்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைச்ச தகவல் அவர் கூப்பிட்டு சேர்க்கிறாங்க. அவர் நான் தான் செய்தேன் அல்லது கூட யாரும் வரலங்கிறார். ஒரு தனி மனிதன் வந்து 3 பேரை கொலை செய்ய முடியுமா? அதாவது இப்போ சந்தேகப்பட்டு விசாரிக்கிற பாலமுருகன் வந்து 3 பேர் சேர்ந்து கொலை செய்ததாக சொல்கிறாரு. அந்த 2வது நபர் வந்து விசாரிக்கிற பொழுது பார்த்தா நேரம் வந்து முரண்படுகிறது. இப்போ வந்து 3வது நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு தகவல்கள் தெரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவர் அந்த முடித்திருத்துவர் நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அதிகாலை 6 மணி பக்கம்தான் அந்த வீட்டுக்கு பக்கம் போகிறாரு. அப்போ உயிருக்கு துடித்து கொண்டு உயிரோடு தான் வந்து அந்த அப்பா இருக்கிறார். ஆக சம்பவம் நடந்த இடம் வந்து நேரம் வந்து நள்ளிரவு அப்படின்னு இப்போ கைது செய்யப்பட்டவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நடந்தது வந்து காலையில் அதிகாலை 4 to 6 இருக்கலாம். இல்லை, இப்போ நேரமோ இடமோ மாற்றி சொன்னார்னா இவருக்கு பின்னாடி வேற யாரும் இருக்க வாய்ப்புகள் இருக்காங்க. ஏன்னா மாற்றி சொல்லி நான் தான் கொலை செய்தேன். இது புலன் விசாரணையில் இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த விசாரணை அதிகாரிகளுடைய ரகசிய சிந்தனைக்கு உட்பட்டது அல்லது அது விசாரணைக்கு உட்பட்டது. அதை பற்றி மிகப்பெரிய யூகத்தை நம்ம கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. இவர் தான் உண்மை குற்றவாளியா அல்லது குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் எத்தனை பேர், அதுக்கு பின்னணி இருந்தவர்கள் யார் யார் அப்படிங்கிறத வந்து தெளிவான முறையில் இதை வந்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்பு ஆஜர்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் திருப்பூர் கமிஷனரே திருமதி லக்ஷ்மி மற்றும் செந்தில்குமார் அவருடைய பொறுப்பில் இருக்கிறது. இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்றும் காவல்துறை இயங்கவில்லை என்றும் காவல்துறை விசாரணை வந்து மெத்தனமாக இருக்கிறது என்றும் சொல்லுகின்ற அத்தனை பேருக்குமே வந்து ஒற்றை பதில் வந்து உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்தல். உண்மை குற்றவாளியையும் அது வந்து அந்த ரெக்கவரி ஆஃப் த மெட்டீரியல் ஸ்டோலன், அந்த செல்ஃபோனையும் அந்த நகையையும் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே விற்பனை செய்கிறார்களோ அல்லது எங்கே பதுக்கியிருந்தார்களோ அதை கைப்பற்றினால் மட்டும்தான் இதில் வந்து. இல்லை, மொபைல் ஃபோனை ட்ரேஸ் பண்ண முடியும்ல தான் சார். இப்போ ஒரு ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார், திருடிட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. அந்த மொபைல் ஃபோனை வச்சு ட்ரேஸ் பண்ணால் எங்கே போயிருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம். ஆமாம், அதாவது மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற திருடர்களில் பெரும்பாலும் ரொம்ப விவரமாக இருக்காங்க. எப்படின்னா இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே சிம்மு கழட்டிடுவாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. நீங்கள் செல்ஃபோன் வந்து டவரில் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அதே செல்ஃபோனை அந்த சிம்லேயோ அல்லது வேறு ஒரு சிம் போட்டு
ஆக்டிவேட் பண்ணி வேற எங்காவது பயன்படுத்தினார்னா அந்த இப்போ இந்த அம்மாவும் இருக்காங்க பார்த்தீங்களா, அலம்பேலுடைய அல்லது தெய்வசிகாமணி அது செந்தில்குமாருடைய செல்லாக இருந்ததுன்னா அவங்க வந்து என்ன மாதிரியான அந்த செல்லை வந்து எங்கே வாங்கினாங்க, ஐஎம்ஐ நம்பர் ஐஎம்ஐ நம்பர் வந்து இருந்தால்தான் இந்த களவு போன செல்லு இதுதான் அப்படிங்கிறத டவரில் போட்டு வாட்ச் பண்ண முடியும். இதில் இவ்வளோ விவரங்கள் இருக்குது. நாங்கள் இந்த செல்ஃபோனை இங்கே தான் வாங்கினோங்கிற தகவலை கொடுப்பதற்கு அவங்க 3 பேருமே உயிரோட இல்லை. இப்போது இந்த மொபைல் ஃபோன் சொல்கிறோம், சிசிடிவி சொல்கிறோம், இந்த நவீன கால டெக்னாலஜி இல்லாமல் ஒரு கொலை நடக்குதுன்னா மற்ற வழிகளில் வந்து துப்பு துளக்க முடியாத ஒரு கொலை நடக்க சம்பவ இடம் வந்து தகவல்களின் சுரங்கம். சீன் ஆஃப் கிரைம் இஸ் மைண்ட் ஆஃப் க்ளோஸ். அதாவது தகவல்களின் சுரங்கம் சொல்லுவாங்க. அன்று அப்படியே அந்த இடத்துல இருந்து அதை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகர்ந்து போகணும். போன வாரம் இங்கே யார் வந்தாங்க, ஒரு போர் வியாபாரி வந்தாரா, அல்லது இவங்க வீட்டில் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க, யாருக்கெல்லாம் பகை இருந்துச்சு, யாருக்கு வந்து கருத்து முரண்பாடு இருந்துச்சு போன்றவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப கவனமாக விசாரித்தா எல்லா வழக்குகளுமே வந்து கண்டுபிடிக்கக்கூடிய வழக்குகள் தான். இது வந்து 3 கொலை அப்படி சாதாரண விஷயம் இல்லை. இதற்கு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பொருட்கள் திருடப்பட்டிருக்கிறது, செல்ஃபோன் திருடப்பட்டிருக்கிறது. இது கண்டிப்பாக ஒரு இடத்துல டிஸ்போசல் பண்ணுவாங்க. ஒரே ஒரு தடவை நேரடியாக வந்து இந்த கொலையை இந்த இடத்துல சம்பவத்தை பண்ண முடியாது. அப்போ இந்த வீட்டிற்கு அவ்வப்போது வருகை தருகிற நண்பர்கள் யார் யார், உறவினர்கள் யார் யார், அவங்க வரும்போது சந்தேகப்படும்படி யாரெல்லாம் வந்து இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணாங்க, இவங்க போடுற கடலையை வாங்க வந்தாங்களா, நெல் அறுவடை பண்ண வந்தாங்களா, தேங்காய் வியாபாரத்துக்கு வந்தாங்களா, இப்படி பல்வேறு காரணங்களை துருவி விசாரிக்கிற பொழுது இவருடைய பொறுமையும் கடின உழைப்பும் தான் வந்து தீவிர விசாரணை இது வந்து இதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும். ஆக காவல்துறை முழு திறமையும் இதில் பயன்படுத்தி இந்த வழக்கை வந்து அந்நேரத்து பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பீதியற்ற சூழ்நிலையை உருவாக்கும். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வெளியிடும் புஷ்பா 2 வருகிற டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். Taste the Daily.